மச்சான் போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு, அத கூட எடுக்காம என்ன வச்சுட்டு இருக்க? இந்தா. ஹலோ ஹலோ சார். யாரு? நான் தான் வேல்வழி பேசுறேன் சார். ஏய், உனக்கு என்ன வேணும்? இப்ப நீ எதுக்கு ஃபோன் பண்ண? சார் 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 இருங்க சார். நான் உங்க சித்தப்பா பொண்ணு வேல்வழியா ஃபோன் பண்ணல. உங்க ரெயின் வாட்டர் ப்ராஜெக்ட் டெண்டர் எடுத்த கம்பெனி ஓனர் வேல்வழியா பேசிட்டு நீ இருக்கேன். யார பேசினா எனக்கு என்ன? உனக்கு இப்ப என்ன வேணும்? அது ஒண்ணும் இல்ல சார், அந்த ரெயின் வாட்டர் ப்ராஜெக்ட் நடந்துட்டு இருக்கு, அது விஷயமா பார்த்து உங்ககிட்ட பேசணும். அதுக்கு உங்க அப்பாயின்மெண்ட் வேணும் சார். இங்க பாரு, இன்னைக்கு நான் ஆபீஸ்க்கு லீவு, இன்னும் 2 நாளைக்கு நான் வர மாட்டேன். அதுக்கப்புறமா பாத்துக்கலாம். சார் 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 இருங்க, அதுக்குள்ள கட் பண்ணிடாதீங்க. என்ன சொல்லு? நானும் எங்க அப்பாவும் உங்களை பாக்குறதுக்கு கிளம்பி ரெடியா உட்கார்ந்துருக்கோம். நீங்க ஆபீஸ்க்கு வரலன்னா என்ன, நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க, நாங்க அங்கேயே வந்து உங்களை பாக்குறோம். ஏய், நான் ஏற்கனவே பயங்கர டென்ஷன்ல இருக்கேன். இதுல நீ வேற கடுப்பேத்துன. நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் எனக்கே தெரியாது. போனவை. மச்சான் என்னடா? யார் மச்சான்? வேல்வெளி தானே? ஆமா மச்சான், அந்த ஏசியை தூண்டி விட்டு ஆதிர சிஸ்டர் அரெஸ்ட் பண்ண வச்சதே இந்த ஏகாமரமும் வேல்வெளியும் தான். இந்த வேல்வெளியை சும்மா விடாத, தானா வந்து சிக்கியிருக்கா, சேதாரமாக்கி விட்டுற. பேசு பேசு பேசு. ஏய் சொல்லுங்க சார். நீயும் அப்பனும் அந்த ஏசி கூட சேர்ந்துகிட்டு ஆதரிய பழி வாங்குறதுக்காக ஒண்ணு மாத்தி ஒண்ணு பல திட்டம் போட்டுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏற்கனவே நீங்க பண்ணதெல்லாம் நினைச்சு நான் செம்ம கொலவெறியில இருக்கேன். இத்தோட எல்லாத்தையும் நிறுத்திக்கங்க. இதுக்கு மேல ஏதாவது வாலாட்டினீங்க, உங்க 2 பேரையும் நான் கொன்னு புதைச்சிருவேன். இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கிற லாஸ்ட் வார்னிங். டேய், சும்மா மிரட்டாத. தப்பு பண்ணது உன் பொண்டாட்டி, அவளை அடக்கி வைக்கிறதுக்கு உனக்கு துப்பு இல்ல. என்னமோ பெருசா என்கிட்ட கோவப்படுற. நாங்க ஒண்ணு ஏசி கூட சேர்ந்துக்கிட்டு அந்த வாட்டர் கேன் காரி மேல பழி போட வரல. அவ 2 லட்சம் ரூபாய் பணத்துக்காக ரஞ்சித் கூட சேர்ந்துக்கிட்டு உனக்கு துரோகம் பண்ணிட்டா. ஏய், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின அவ்வளவுதான் பாத்துக்க. ஒரு வார்த்தை என்னடா ஒரு வார்த்தை? உன் பொண்டாட்டி வாட்டர் கேன் காரி பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த ரஞ்சித் கூட அஃபேர் வச்சிருக்கா. அந்த ஏசி ஆதாரத்தோட நிரூபிச்சிட்டாரு. நீ என்னடானா தப்பு பண்ணவளை விட்டுட்டு அவளுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தவங்க மேல கோவப்படுறியே, முட்டாள் முட்டாள். உனக்கு தைரியம் இருந்தா உன் பொண்டாட்டி வாட்டர் கேன் காரியை போய் கொலை பண்ணு. அப்புறம் உனக்கு மான ரோஷம் இருக்குன்னு நான் ஒத்துக்கிறேன். அதை விட்டுட்டு வந்து எங்களை கொலை பண்ணுவேன்னு சும்மா சவுண்ட் விட்டுட்டு இருக்காத. ஏய், உன்னை நான் எங்க பார்த்தாலும் உயிரோட விட மாட்டேன். நீ பாத்துக்கிட்டே இரு. டேய் சரிதான், போன வைடா. டேய் ஹலோ. என்ன மச்சான் சொல்றா? ரொம்ப திமிரா பேசுறா சாமி, அவளை விடக்கூடாது. அந்த கஞ்சப்ப என்னமா சொன்னா? என்ன சொல்லுவான் டாடி? அவன் பொண்டாட்டி விஷயத்துல நம்ம தலையிட்டா நம்மள கொன்றுவேன்னு சொல்றான். அவனை சும்மா விடக்கூடாது, ஏதாவது பண்ணி ஆகணும். நீ கவலைப்படாதடா, நம்ம ஏசி கிட்ட சொல்லி அந்த பயலை ஏதாவது ஒரு கேஸ்ல தூக்கி உள்ள போட்டுருவோம். ஆமா டாடி, அதான் கரெக்ட். என்னங்க வேல்வழி, கதவு திறங்க. இவங்க வேற டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. வேலு, கதவு திறடி. அதான் அந்த வாட்டர் கேன் காரி தான் ஜெயில இருந்து ஜாமீன்ல வெளியே வந்துட்டாலே, அதுக்கப்புறம் எதுக்கு அவளை தேவையில்லாம அடைச்சு வச்சிருக்கணும். திறந்து விடுங்க. சரிங்க டாடி. வேல்வழி, கதவு திறந்து விடுடி. ஏய் வேல்வழி, என்னையே அடிச்சு ரூம்குள்ள அடிச்சு வைக்கிற அளவுக்கு வந்துட்டியா நீ? நீங்க எப்போ அந்த வாட்டர் கேன் காரிக்கு சப்போர்ட் பண்ணி என்னையும் என் டாடியும் அந்த கஞ்ச பைய கிட்ட காட்டி கொடுப்பேன்னு சொன்னியோ, உன்னை அடிச்சு உள்ள போடாம மடியில வச்சு கொஞ்சுவாங்களா? நீ இனிமே எங்க விஷயத்துல தலையிடவே கூடாது, அவ்வளவுதான். பாத்துக்கோ. இந்த உளவு பாக்குற வேலை, வேவு பாக்குற வேலை, இது எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு ஒழுங்கா இருந்துக்கோ. இல்லன்னா உன்னை கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன். என்ன பாக்குற? இந்த அம்மா சென்டிமெண்ட்லாம் எனக்கு சுத்தமா கிடையாது, ஞாபகத்துல வச்சுக்கோ.